பிரியமானவர்களே, மறுபடியுமாக உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை இந்த நிகழ்ச்சி மூலம் ஒவ்வொரு முறை சந்திப்பதும் எனக்கு அதிக மகிழ்ச்சி. ஏனென்றால் அருட்பணியை குறித்து ஆண்டவருடைய இருதயத்திலே இருக்கிறதான மிஷனரி ஊழியத்தை குறித்து பேசுவதற்கு இப்படிப்பட்ட ஒரு தருணம், இப்படிப்பட்டதான ஒரு டெக்னாலஜி, இப்படிப்பட்டதான வாய்ப்பு, உங்களோடு உள்ள இந்த தொடர்பு, இதற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். முறையாக அருட்பணி ஊழியத்தை குறித்து நாம் பல காரியங்களை படிக்கப் போகிறோம். பிப்ளிக்கல் பேசிஸ் ஃபார் மிஷன்ஸ், ஹிஸ்டரி ஆஃப் மிஷன்ஸ், வேத அடிப்படை அருட்பணிக்கு, ஆண்டவருடைய இருதய துடிப்பு, மிஷனரி பிரின்சிபல்ஸ், மிஷனரி ஊழிய கோட்பாடுகள், மிஷனரி ஊழிய சரித்திரங்கள் என்று பல கோணத்திலே நாம் இதை தொடர்ந்து படித்து கொண்டே வரப்போகிறோம். இது ஆரம்ப நாட்கள், அடிப்படை சில காரியங்களை நான் உங்களோடு கூட பேசிக்கொண்டு வருகிறேன். போன நிகழ்ச்சியில் நாம் மிஷனரி ஊழியத்தினுடைய இந்த கடந்த 250 ஆண்டுகளாக நடந்த காரியங்களை பார்த்தோம். அதற்கு முந்தின எபிசோடில் கடந்த 2000 ஆண்டுகள் சுவிசேஷ ஊழியம் எப்படி நடந்து கொண்டு வருகிறது என்பதை பார்த்தோம். அதற்கும் முன்னதாக இயேசுனுடைய 12 சீஷர்கள் எப்படி மிஷனரி ஊழியத்தை நிறைவேற்றினார்கள் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். அப்போ மிஷனரி ஊழியத்தை குறித்தே நாம் தொடர்ந்து பேசிக்கொண்டே வருகிறோம். இதுதான் நம்முடைய இந்த நிகழ்ச்சியினுடைய ஃபோக்கஸும், அருட்பணி அறைகூவல். ஒவ்வொரு விசுவாசியும் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுகிறது மாத்திரமல்ல, தேவனுடைய திட்டத்திலே இணைந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்முடைய வலியுறுத்தல். இன்றைக்கு என்னத்தை பார்க்க போகிறோம் என்றால், இன்றைக்கு உலகத்திலே இருக்கிறதான சந்திக்கப்படாத மக்கள் இனங்கள் எத்தனை, உலகத்தில் எத்தனை சபைகள் இருக்கிறது, ஒவ்வொரு சபைக்கும் எத்தனை சந்திக்கப்படாத மக்கள் கூட்டங்கள் இருக்கிறது, த குவாண்டம் ஆஃப் தி அன்ஃபினிஷ்டு டாஸ்க் அண்ட் ஹவு டு வி ப்ரிப்பேர் ஃபார் த கமிங் ஆஃப் த லார்ட். ஆண்டவருடைய வருகைக்காக எப்படி நாம் ஆயத்தப்படுவது, இந்த கடைசி கால அர்ப்பணியை எப்படி நாம் நிறைவேற்றி முடிப்பது என்ற சவாலை நாம் ரத்தின சுருக்கமாக இந்த நிகழ்ச்சியிலே பார்க்க போகிறோம். சில நிமிடத்திலே உங்களை சந்திக்கிறேன். உங்களுடைய செவிகளை தேவனுடைய இருதயத்தின் பக்கத்திலே வைத்தால் ஒருவரும் கெட்டு போகக்கூடாது, யாவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற வார்த்தை தான் ரீங்காரம் விடுவதை நீங்கள் கேட்பீர்கள். Not everybody is called to be a missionary, but every believer is called to be involved in missions. இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும் அறிவிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். நான் ஒரு சாதாரண விசுவாசிதான், நான் எப்படி தேவனுடைய திட்டத்தில் ஈடுபடுவது? அந்நிய பாஷையின் அபிஷேகம் எதற்காக? அனைத்து பாஷையினரையும் சந்திப்பதற்காக. வட இந்திய ஊழியத்திற்காக நான் ஜெபிக்கிறேன், கொடுக்கிறேன், வேற என்ன செய்ய வேண்டும்? பிரதான கட்டளை என்பது முடிந்தால் செய்யுங்கள் என்று தேவன் சொல்லவில்லை, கண்டிப்பாக செய்ய கொடுத்த கட்டளை அருட்பணி அறைகூவல், பார்ட்னரிங் வித் காட் இன் மிஷன்ஸ். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் பார்க்க போகிற காரியம் மிக மிக முக்கியமான ஒரு காரியம். ஏனென்றால் இயேசுவினுடைய அந்த கடைசி கால அடையாளம், இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும் அறிவிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும் என்று இயேசு சொன்னாரே, அந்த வசனத்தை மையமாக வைத்து இன்னும் எத்தனை மக்கள் இனங்கள் சந்திக்கப்படாமல் இருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு புரிகிற விதத்திலே நான் சொல்ல போகிறேன். இதை நன்றாக நீங்கள் கூர்ந்து கவனியுங்கள். 2 காரியம் இருக்கிறது. ஒன்று, ஒருவரும் கெட்டு போகக்கூடாது, யாவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது ஆண்டவருடைய மனதிலே இருக்கிற ஒரு காரியம். It is in God's heart that none should perish, all should come to the saving knowledge. சரியா? இது எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்களா என்ற கேள்வி நீங்க கேட்டா, எல்லாருக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும், ஆனால் எல்லாரும் ஏற்றுக்கொள்வார்களா இல்லையா என்பது அவரவர்கள் தீர்மானிக்க வேண்டிய காரியம். ஆனால் நல்ல ஒரு தருணத்தை நம்ம ஒவ்வொருவருக்கும் இந்த குட் நியூஸ், ஏனென்றால் நித்தியத்தை பாதிக்கக்கூடிய ஒரு செய்தி, a fair chance for everyone. நம்முடைய வட்டாரத்தில், நம்முடைய பட்டணத்தில், நம்முடைய கிராமத்தில், நாம் வாழுகிறதான மாவட்டத்தில், நம்மளால் முடிந்தவரை நம்முடைய செல்வாக்கின் எல்லைகளில் எல்லாருக்கும் நாம் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். அது ஒரு காரியம். The gospel must be made known to every human being. None should perish. ஒருவரும் கெட்டு போகக்கூடாது, யாவரும் ரட்சிக்கப்பட வேண்டும். 2 வசனங்கள், 2 பேதுரு 3ஆம் அதிகாரம்
9ஆம் வசனம் மாத்திரமல்ல, 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இந்த 2 வசனத்தை நீங்கள் நன்றாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். திருப்பி சொல்லுகிறேன், 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இந்த 2 வசனத்தை நீங்கள் பார்த்தால் ஒருவரும் கெட்டு போகக்கூடாது, யாவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது ஆண்டவருடைய இருதயத்தினுடைய துடிப்பு. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு காரியம். ஆனால் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்களா? இல்லை. யார் யார் ஒப்பு கொடுக்கிறார்களோ, தீர்மானம் பண்ணுகிறார்களோ அவர்கள்தான். எத்தனை பேர் தேவனுடைய அந்த குமாரனை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்து விடுவார் ஆண்டவர். உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்காக சிலுவையில் இயேசு மரித்தார். ஆனால் எல்லாரும் ஏற்றுக்கொள்வார்களா என்பது அவரவர்கள் பொறுத்த காரியம். சரியா? இது ஒரு காரியம். ஆனால் இன்னொரு காரியம் என்னவென்றால், உலகத்தில் இருக்கிற எல்லா மக்கள் இனங்கள், எல்லா கோத்திரங்கள், எல்லா பாஷைக்காரர்கள் என்று வரும் பொழுது பைபிள் வசனத்தின்படி எல்லா மக்கள் கூட்டங்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும் என்பதை மிக தெளிவாக வசனத்திலே நாம் வாசிக்க முடியும். நான் ஏற்கனவே சொன்னதை உங்களுக்கு திருப்பி ஞாபகப்படுத்துகிறேன். கிறிஸ்தவர்கள் முக்கியமாக நாம் கொண்டாடுகிற 3 பண்டிகை என்று வைத்துக் கொள்வோம். ஒன்று கிறிஸ்மஸ், இன்னொன்று ஈஸ்டர், மற்றொன்று பெந்தேகோஸ்தே நாளை நாம் ஒரு முக்கியப்படுத்தி சொல்லிக் கொள்ளலாம். ஆவியானவர் வந்த நாள், சபை ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நாள் என்று நாம் வைத்துக் கொள்வோம். இந்த 3 சம்பவத்திலேயுமே நீங்கள் ஆண்டவருடைய இருதய துடிப்பாகிய எல்லா மக்கள் கூட்டம், எல்லா பாஷைக்காரர்கள் என்ற காரியத்தை நீங்கள் பார்க்க முடியும். You will be able to picture and see that God has always been an inclusive God. பாஷை முதலாவது சிதறடிக்கப்பட்ட பொழுது ஆபிரகாம் இடத்திலே கர்த்தர், உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ எல்லாருக்கும் ஆசீர்வாதமா இரு, எல்லா பாஷைக்காரர்களுக்கும் ஆசீர்வாதமா இரு என்று பாஷைக்காரர்கள் உருவான நாட்களிலேயே ஆண்டவர் மிக கவனமாக அந்த இன்க்ளூசிவ் அப்ரோச்சில் போகிறதை நாம் பார்க்கிறோம். பிறகு இஸ்ரவேல் தேசம் ஒரு தேசமாக எகிப்துக்குள்ளே குடும்பமாக போனார்கள். வெளியில் வரும்பொழுது 430 வருஷம் கழித்து ஒரு தேசமாக வந்தார்கள். எப்படி யாக்கோபுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணினாரோ, நீ எகிப்துக்கு போவதற்கு பயப்படாதே, உன்னை ஒரு தேசமாக நான் ஆசீர்வதித்து வெளியிலே கொண்டு வருவேன் என்று சொன்னது போலவே 430 வருஷம் கழிச்சு மோசேயின் தலைமையில் அவர்கள் எகிப்தை விட்டு வெளியில் வரும் பொழுது ஒரு தேசமாக உருவானார்கள். அந்த தேசத்தின் பெயர் தான் இஸ்ரவேல், யாக்கோபினுடைய இன்னொரு பெயர். 12 கோத்திரங்கள். இந்த தேசமானது உதயமான பொழுது ஆண்டவர் அவர்கள் சொல்லுகிறார், பல முறை பைபிள் இருக்குது, யூ ஆர் கால்ட் டு பி அ லைட் டு த ஜென்டைல்ஸ். நீ புறஜாதியாருக்கு ஒளியாக இருக்க வேண்டும். இஸ்ரவேல் தேசம். அப்போ ஒரு தனி மனிதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கும் பொழுது நீ ஜாதிகளுக்கு ஆசீர்வாதமாக இருப்பாய், பாஷைக்காரர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பாய். இப்பொழுது ஒரு தேசத்தை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ மற்ற தேசங்களுக்கு, மற்ற இனங்களுக்கு நீ ஆசீர்வாதமாக ஒளியாக நீ இருப்பாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப மக்கள் இனம் மக்கள் இனம் மக்கள் இனம் என்ற காரியங்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஆபிரகாம் என் காலத்தில் பாஷைகள் சிதறடிக்கப்பட்ட பொழுது லாங்குவேஜ் குரூப்ஸ். ஆனால் ஆபிரகாமின் மகன் ஈசாக்கு, ஈசாக்கின் மகன் யாக்கோபு என்று வரும்பொழுது யாக்கோபனுடைய குடும்பமே 12 கோத்திரமாகிறது. இப்போ யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு குடும்பத்திலும் எத்தனை கோத்திரங்கள் இருக்கும், ட்ரைப், லாங்குவேஜ் குரூப். அப்புறம் காலப்போக்கில் மக்கள் அப்படியே கலாச்சார காரியங்கள், வேர்ல்டு வியூ, அந்த மைண்ட் செட்டு, திங்கிங் பேட்டர்ன், இதெல்லாம் அப்படியே மாற 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 உலகத்தில் மக்கள் இனங்கள் என்ற ஒரு கான்செப்டை வைத்துக் கொள்ளலாம். அதுதான் நீங்கள் யோவான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லுகிறார், பீப்புள் ஃப்ரம் எவ்ரி டங், ட்ரைப் அண்ட் நேஷன். எல்லா பாஷைக்காரர்கள், எல்லா கோத்திரம், எல்லா இனம். நல்லா கவனிங்க, எல்லா இனத்திலும் இருந்தும் அங்கே பரலோகத்தில் இருக்கிறதை யோவான் பார்த்து விட்டார். இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் சகல ஜனங்களுக்கும் அறிவிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும் என்று இயேசு சொல்லிவிட்டார். இதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது கண்டிப்பாக இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும் அறிவிக்கப்படும். ஒவ்வொரு கூட்டத்திலும் ஒரு கூட்ட மக்கள் பரலோகத்திற்கு வருவார்கள். அந்த வெளிப்பாடை நமக்கு வசனமே சொல்லுகிறது. 3 பண்டிகையை நான் உங்களுக்கு சொன்னேன். அதில் முதலாவது இயேசுனுடைய பிறப்பின் செய்தியை எடுத்துக்கொள்வோம். லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 10ஆம் வசனத்தில்
தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற நற்செய்தி. எல்லா ஜனம், குட் நியூஸ் டு ஆல் பீப்புள் என்று நாம் வாசிக்கிறோம். அப்போ ஆல் பீப்புள்ங்கிற கான்செப்ட் அங்கே வருதா அந்த கிறிஸ்மஸ் செய்தியில்? அப்புறம் லூக்கா 24ஆம் அதிகாரத்தில் உயிர்த்தெழுந்த இயேசு, தி ரெசரக்டட் ஜீசஸ் தோன்றும் பொழுது 3 காரியத்தை கட்டாயமாக நடக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். நான் லூக்கா 24:46 வாசிக்கிறேன். 1, அவர் அடிக்கப்படுவது, பாடுபடுவது. 2வது, 3ஆம் நாளில் அவர் உயிரோடு எழுந்திருப்பது. அதற்கு பிறகு மனம் திரும்புதலும் பாவம் மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. மஸ்ட்னு ஆர்டர் சொல்றாரு. இங்க பாருங்க, 3 காரியம் சொல்றாரு. 1, கிறிஸ்து பாடுபடவும், உயிர்த்தெழுந்த இயேசு சொல்லுகிறார். 2வது, 3ஆம் நாளிலே மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதாக இருக்கிறது. 3வது ஒரு காரியம் சொல்லுகிறார், மனம் திரும்புதலும் பாவம் மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. 3 மஸ்ட்ஸ் ஆஃப் த ரெசரக்டட் ஜீசஸ். ஈஸ்டர் செய்தி என்ன தெரியுமா? அதில் 1, சகல தேசத்தாருக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். இயேசுவின் பிறப்பின் செய்தியின் போது தேவனுடைய தூதன் வந்து சொல்கிறான், எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக நற்செய்தி. பெந்தேகோஸ்தே பண்டிகை என்று வரும்பொழுது அப்போஸ்தலர் 1:8 அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பரிசுத்தாவின் இடத்துல வரும்பொழுது, எருசலேம், யூதேயா, சமாரியா, பூமியின் கடைசி மட்டும் நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். அப்ப எல்லாருக்கும் சாட்சியாக இருக்கிறது. ஆல் பீப்புள், ஆல் பீப்புள், ஆல் பீப்புள் என்பது எல்லா காரியத்திலும் வருகிறது. சரி, இன்றைக்கு உலகத்தில் 24,000 மக்கள் இனங்கள் இருக்கிறது என்று வேத பண்டிதர்கள், மிஷனரி ஊழியத்தை குறித்து ஆய்வு செய்கிறதான வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். 24,000 people groups in the world. அதில் 12,000 மக்கள் கூட்டங்கள் சந்திக்கப்பட்டு விட்டது. சந்திக்கப்பட்டு விட்டது என்று சொல்லும் பொழுது நாம் எதை சொல்லுகிறோம்? எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு விட்டார்கள் என்று சொல்லுகிறோமா? இல்லை இல்லை இல்லை. When we say a people group is reached, what do we mean by that? 3 things. Number 1, they have at least 2% Christians amongst them. அவர் நடுவிலே அட்லீஸ்ட் 2% கிறிஸ்தவர்கள் உண்டு. 2வதாக அவர்கள் நடுவிலே ஒரு நல்ல சபை ஸ்தாபிக்கிற ஊழியம் உண்டு. There is a viable church planting movement. Number 3, when we say they are reached, what do we mean? அவர் சந்திக்கப்பட்டு ஆகிவிட்டது என்றால் நாம் என்ன சொல்லுகிறோம் தெரியுமா? அவர்களுடைய மக்களை சந்திப்பதற்கு உத்தரவாதத்தை எடுத்துக்கொண்டார்கள். மாற்று கலாச்சாரத்திலிருந்து யாரும் வந்து அங்கே ஊழியம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களே அவர்களுடைய இனத்தை சந்திப்பதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் உண்டு என்று நாம் சொல்லும் பொழுது அவர்கள் சந்திக்கப்பட்டு விட்டார்கள் என்று சொல்லுகிறோம். Definition of a reached people group. 3 things. Number 1, they have at least 2% Christians amongst them. Number 2, there is a viable church planting movement amongst them. Number 3, without any cross-cultural missions help, they are able to reach their own people. If that is there, then we say they are reached. உலகத்தில் 24,000 மக்கள் கூட்டத்தில் 12,000 மக்கள் கூட்டங்கள் இப்படிப்பட்டதான பிரிவிலே 50% இருக்கிறது. ரீச்டு என்று சொல்லுகிறோம். சந்திக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்றால் நாம் என்ன சொல்லுகிறோம்? 2% குறைவாக கிறிஸ்தவர்கள், அல்லது அவர்கள் நடுவிலே சபை ஸ்தாபிக்கிற இயக்கம் வலுவாக இல்லை, அல்லது மாற்று கலாச்சார உதவி ஒத்தாசை அவர்களுக்கு இன்னும் தேவை என்று சொல்லுகிறோம். அல்லது 2 காரியமோ 3 காரியமோ கூட இருக்கலாம். இப்படி இருந்தால் அது சந்திக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. சந்திக்கப்படாமல் இருக்கிறது என்றால் என்ன அர்த்தம்? இதுவரை அவர்கள் நடுவிலே மிஷனரி இல்லை, அவர்களிடத்திலே சுவிசேஷம் சொல்வதற்கு ஆட்கள் இல்லை, இன்னும் தொடப்படவில்லை, சந்திக்கப்படவில்லை. அப்படி உலகத்தில் 4,000 மக்கள் கூட்டங்கள் உண்டு. சந்திக்கப்பட்டு கொண்டிருக்கிற மக்கள் கூட்டங்கள் உலகத்தில் 8,000 உண்டு. சந்திக்கப்படாத மக்கள் கூட்டத்தை தான் நாம் இன்றைக்கு கவனம் செலுத்துகிறோம். 4,000 என்றால் இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும் அறிவிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இந்த காரியம் நடக்கும் பொழுதுதான், இந்த 4,000 மக்கள் கூட்டம் உலகத்தில் இருக்கிறதே, அது சந்திக்கப்படும் பொழுதுதான் இயேசுனுடைய 2ஆம் வருகை வரும் என்று இயேசுவே அடையாளமாக சொல்லியிருக்கிறார். யோவான் தரிசனத்தில் என்ன சொல்லுகிறார் என்றால், ஜான்
அப்போஸ்தலன் ஜான் வெளிப்படுத்தின விசேஷம் என்ன சொல்கிறார் என்றால், எல்லா கோத்திரம், எல்லா பாஷைக்காரர்கள், எல்லா மக்கள் இனத்திலும் இருந்து மக்கள் அங்கே இருக்கிறதே அவர் ஆவியிலே, அவர் தரிசனத்திலே பார்த்து விட்டார். அப்ப நல்லா கவனிங்க, ஆபிரகாமின் வாக்குத்தத்தம், Abraham's promise, I will make you a blessing to all nations. Abraham's promise. அப்புறம் கிறிஸ்துவின் கட்டளை, உலகமெங்கிலும் புறப்பட்டு போய் சகல ஜாதியின் சீஷராக்குங்கள். Christ's command, Abraham's promise. மூன்றாவது ஜான்ஸ் விஷன், எதிர்காலத்தில் யோவானின் தரிசனம், அது இன்னும் நிறைவேறவில்லை. Abraham's promise, Christ's command, John's vision is not fulfilled as yet. ஆபிரகாமின் வாக்குத்தத்தம், கிறிஸ்துவின் கட்டளை, யோவானின் தரிசனம் இன்னும் நிறைவேறவில்லை. இயேசு கடைசி காலத்திற்கான அடையாளம், வருகைக்கான அடையாளத்தை சொல்லும் பொழுது, இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும் அறிவிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும் என்று சொல்லியிருக்கிறார். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? அப்படி என்றால் என்ன அர்த்தம்? நல்லா கவனிங்க. அப்படி என்றால் இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட பிறகுதான் இயேசு வருவார். இன்னும் 4000 மக்கள் கூட்டங்கள் சந்திக்கப்படாமல் இருக்கிறது உலகத்திலே. அதை நாம் ஃபோக்கஸ் பண்ணி ஜெபிக்க வேண்டும். இயேசுவோட வருகைக்காக நாம் ஆயத்தப்படுவது ஒன்று, தேசங்களை ஆயத்தப்படுத்துவது என்பது இன்னொன்று. நாம் ஆயத்தப்படுவது என்பது ஒன்று, ஆனால் ஆண்டவருடைய வருகையை துரிதப்படுத்துவது என்பது மற்றொன்று. ரெண்டுமே சபைக்கு தேவன் கொடுத்த உத்தரவாதம், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுத்த உத்தரவாதம். அதனால்தான் சந்திக்கப்படாத மக்கள் கூட்டத்தையும் கவனத்திலே வைத்து அதற்காக ஜெபிக்க வேண்டும் என்பதும் ஒரு உத்தரவாதம். திருச்சபை இதை அறிந்து கொள்ள வேண்டும், கர்த்தருடைய பிள்ளைகள் இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இது மிக 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 முக்கியமான ஒரு காரியம். சரி, இப்போ நேரடியாக சில புள்ளி விவரத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். முதலாவது ஒரு செட் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் உங்களை என்கரேஜ் பண்ணுவதற்கு, சரியா? ரெண்டாவது ஒரு செட் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுக்க போகிறேன், அது உங்களை சிந்திக்க வைக்க போகிறது. இந்த புள்ளி விவரத்தை கவனியுங்கள். இந்த புள்ளி விவரத்தினுடைய தகவல்களை நான் சொல்ல சொல்ல நீங்கள் திரையிலும் இந்த டெலிவிஷன் ஸ்க்ரீன்லையும் அல்லது உங்களுடைய வாட் எவர் அப்பாரட்டஸ் நீங்கள் கையில் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஸ்க்ரீனில் நீங்கள் இதை பார்க்க போகிறீர்கள், சரியா? நன்றாக கவனியுங்கள். ஏடி 100, கடந்த 2000 வருஷத்தின் சபை சரித்திரத்தை வைத்து நான் சொல்லுகிறேன். கிபி 100, முதல் நூற்றாண்டு இறுதியில் உலகத்தில் ஒவ்வொரு விசுவாசிக்கும் 360 அவிசுவாசிகள் இருந்தார்கள். For every believer there were 360 non-believers. Number 2, AD 1000, கிபி 1000, சபை ஆரம்பிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளுக்கு பிறகு, இப்பொழுது நாம் இருக்கிற காலத்திற்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக, கிபி 1000, ஒரு விசுவாசிக்கு உலகத்தில் 270 அவிசுவாசிகள் இருந்தார்கள் என்று அந்த ஆய்வு சொல்லுகிறது. கிபி 100ல் ஒரு விசுவாசிக்கு 360 விசுவாசிகள், கிபி 1000ல் ஒரு விசுவாசிக்கு 270 அவிசுவாசிகள். தொடர்ந்து கவனித்துக் கொண்டே வாருங்கள். கிபி 1500, மார்ட்டின் லூத்தருடைய புரட்சிக்கு பிறகு, ரிஃபர்மேஷனுக்கு பிறகு, ஒரு விசுவாசிக்கு உலகத்தில் 85 அவிசுவாசிகள் இருந்தார்களாம். ஒரு விசுவாசிக்கு 85 அவிசுவாசிகள், 1:85. கிறிஸ்டியானிட்டி ப்ரோக்ரஸ் ஆகிறதா? ஓ, மோஸ்ட் சர்டன்லி. பிரைஸ் காட் ஃபார் தட். வி ஆர் தி வின்னிங் டீம் என்று கூட நீங்கள் சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் இன்னும் கவனியுங்கள், இன்னும் பரவசப்படுவீர்கள். ஏடி 1900, 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில், ஏறக்குறைய 120 ஆண்டுகளுக்கு முன்னதாக 1900ஸ்ல ஒரு விசுவாசிக்கு உலகத்தில் 40 அவிசுவாசிகள் இருந்தார்களாம். ஒரு விசுவாசிக்கு 40 அவிசுவாசிகள். குட் ப்ரோக்ரஸ். 1950, இரண்டாவது உலக மகாயுத்தத்திற்கு பிறகு, ஆஃப்டர் த செகண்ட் வேர்ல்டு வார், இந்தியாவுடைய இண்டிபெண்டன்ஸுக்கு பிறகு, 1947க்கு பிறகு, 1950, about 70 years ago, ஒரு விசுவாசிக்கு உலகத்தில் 30 அவிசுவாசிகள் இருந்தார்களாம். டெஃபினெட்லி குட் ப்ரோக்ரஸ். 1980ல் ஒரு விசுவாசிக்கு 15 அவிசுவாசிகள். 1995ல் 1995ல் ஒரு விசுவாசிக்கு 9 அவிசுவாசிகள். இதை கேட்கும் பொழுது மிகுந்த பரவசம், மிகுந்த சந்தோஷம் நமக்கு உண்டாகும். ஆமென். பிரைஸ் காட். கிறிஸ்டியானிட்டி இஸ் சர்டன்லி ப்ரோக்ரஸிங். ஆனால் இன்னொரு செட் ஆஃப் தகவல் கொடுக்குறேன். இதுதான் நமக்கு சிந்திக்க வைக்கிற காரியம், ஜெபிக்க வைக்கிற
ஒரு காரியமாக இருக்க போகிறது. ஒவ்வொரு ஸ்தல சபைக்கும் ஒவ்வொரு லோக்கல் சர்ச்சுக்கும் உலகத்தில் எத்தனை மக்கள் கூட்டம் இருக்கிறது என்பதை நாம் வேகமாக பார்த்து நாம் ஜெபித்து இந்த நிகழ்ச்சியை நாம் முடிவிற்கு கொண்டு வரப்போகிறோம். AD 100 கிபி 100 ஒரு சபைக்கு 12 சந்திக்கப்படாத மக்கள் கூட்டங்கள் அல்லது மக்கள் கூட்டங்கள் 1:12 people groups in the world. முதல் நூற்றாண்டு இறுதியில் ஒரு சபைக்கு லோக்கல் சர்ச்சுக்கு, நல்ல கவனிங்க, இன்றைக்கு உலகத்தில் 2000 புதிய சபைகள் ஒவ்வொரு ஆண்டும் ஆரம்பிக்கப்படுகிறது. 4000 புதிய சபைகள் ஒவ்வொரு வாரமும் ஆரம்பிக்கப்படுகிறது. சரியா? அதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்தியாவில் சுமார் 7 லட்சம் திருச்சபைகள் இருக்கிறது என்று ஒரு புள்ளி விவரம் நமக்கு சொல்லுகிறது. சரி, இப்பொழுது கவனிங்க, AD 100 முதல் நூற்றாண்டு இறுதியில் ஒரு திருச்சபைக்கு 12 மக்கள் கூட்டங்கள். AD 1000 கிபி 1000 ஒரு சபைக்கு 5 மக்கள் கூட்டங்கள் என்ற விகிதத்தில் இருந்ததாம். சபை எண்ணிக்கை பெருகுகிறது, ஆகவே அந்த ப்ரொபோர்ஷன் குறைகிறது. AD 1500 கிபி 1500 ஒரு திருச்சபைக்கு ஒரு மக்கள் கூட்டம் என்ற விகிதத்திலே இருந்ததாம். ஒரு சபை ஒரு மக்கள் கூட்டத்தை பொறுப்படுத்திக் கொண்டால் உலகம் சுவிசேஷமயமாக்கப்படும் அல்லது எல்லா ஜாதிக்கும் சுவிசேஷம் அறிவித்து ஆகியிருக்கும். ஆனால் நடக்கவில்லை. கிபி 1900 AD 1900 10 சபைகளுக்கு ஒரு பீப்புள் குரூப். பார்த்தீங்களா? 10 சபை சேர்ந்து ஒரு மக்கள் கூட்டத்தை பொறுப்படுத்திக் கொண்டால் முடிஞ்சிருக்கும் வேலை. நடக்கலை. இன்னும் கவனிங்க, அதிர்ச்சியை கொடுக்கிறதான தகவல்கள். AD 1950 கிபி 1950 33:1 33 சபைகளுக்கு ஒரு மக்கள் கூட்டம். ஃபோக்கஸ் பண்ணல. சபைகள் சந்திக்கப்படாத மக்கள் கூட்டத்தை ஃபோக்கஸ் பண்ணி ஜெபிக்கல, ஃபோக்கஸ் பண்ணி இன்வால்வ் பண்ணல. 1980 1980 முழு உலகத்திலும் உள்ளதான தகவல்களை நான் இப்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கிறேன். AD 1980 162 திருச்சபைகளுக்கு ஒரு பீப்புள் குரூப். 162 சபை சேர்ந்து ஒரு பீப்புள் குரூப் அடாப்ட் பண்ணால் வேலை முடிஞ்சிருக்கும். நடக்கலை. 1995 25 years ago கவனிங்க, 600 சபைகளுக்கு ஒரு பீப்புள் குரூப். 600 சபைகள் சேர்ந்து ஒரு மக்கள் கூட்டத்தை சந்தித்தால் வேலை முடிஞ்சிருக்கும். அது கடைசியாக எனக்கு கிடைத்த புள்ளி விவரம். 25 ஆண்டுகள் கடந்துட்டு இன்றைக்கு பார்த்தா 1000 திருச்சபைகளுக்கு ஒரு பீப்புள் குரூப் என்ற விகிதத்தில் தான் இன்றைக்கு உலகத்தில் இருக்கும். ஆனாலும் இன்றைக்கு உலகத்தில் 4000 மக்கள் கூட்டம் சந்திக்கப்படாமல் இருக்கிறது. சிந்திக்க வேண்டிய காரியம். இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும் அறிவிக்கப்படும். அப்பொழுது முடிய வரும். இன்னும் 4000 மக்கள் கூட்டங்கள் சந்திக்கப்படாமல் இருக்கிறது. துக்கமான ஒரு விஷயம். நாம் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு விஷயம். ஆண்டவருடைய இருதயத்தில் இருக்கிற ஒரு விஷயம். எப்படி சந்திக்கிறது? ஒரு பீப்புள் குரூப்பை எப்படி ரீச் பண்ணுறது? எப்படி ஒரு மக்கள் இனத்தை நாம் ரீச் பண்ணுறது என்ற காரியத்தை குறித்து அடுத்த நிகழ்ச்சியிலே நாம் இன்னும் விவரமாக நாம் பார்க்க போகிறோம். கர்த்தர் உங்களோடு கூட இந்த புள்ளி விபரத்தின் மூலம் பேசியிருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். மக்கள் இனம் என்றால் என்ன காரியம் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள். எப்படி ஒவ்வொரு மக்கள் கூட்டத்திலும் இருந்தும் மக்கள் அவரை தொழுது கொள்வதற்காக நித்தியத்திற்கு வருவார்கள் என்று யோவானுடைய தரிசனத்தை நீங்கள் கண்டீர்கள். ஒன்று தெரியுமா சந்தோஷமான காரியம்? நம்ம தலைமுறை, இன் அவர் ஜெனரேஷன், Abraham's promise, Christ's command, John's vision can be fulfilled. ஆபிரகாமின் வாக்குத்தத்தம், கிறிஸ்துவின் கட்டளை, யோவானின் தரிசனம், இயேசுனுடைய 2ஆம் வருகைக்கான அடையாளம், அவருடைய வருகையை கொண்டு வரக்கூடிய ஒரு முடிவான அர்ப்பணி செய்யும் காலம் நம்முடைய காலமாக இருக்கக்கூடும். நீங்களும் நானும் அதில் ஈடுபட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அர்ப்பணி ஊழியத்திலே நீங்கள் ஒருவேளை ஒரு மிஷனரியாக இருப்பதற்கு அழைக்கப்படாமல் இருக்கலாம். ஆனால் எல்லாரும் ஆண்டவருடைய இந்த மகா பெரிய திட்டத்திலே இணைய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இதில் நான் எப்படி ஈடுபட வேண்டும், நான் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று நீங்கள் தகவலை பெற்றுக்கொள்வதற்கு இந்த ஸ்க்ரீனில் உள்ளதான தொலைபேசி எண்ணை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு ஜெப புஸ்தகங்கள், ஆலோசனை புஸ்தகங்கள், போதனை புஸ்தகங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஜெபிக்கலாமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தகப்பனே, எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு உலகத்திலே இன்னும் செய்யப்பட வேண்டிய காரியத்தை குறித்து எங்களோடு மிக தெளிவாக புள்ளி விவரத்தோடு நீர் பேசினீர். Lord, you spoke to us with
டேட்டா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இன்ஃபர்மேஷன். நெகேமியாவுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைத்த பொழுது அவன் அழுது துக்கம் கொண்டு உபவாசம் எடுத்து ஜெபித்தான் என்று வாசிக்கிறோம். நாங்களும் நமக்கு ஈடுபட எங்களுக்கு விரும்பி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் நல்லதுக்காக. ஆமென். அடுத்த நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கிறேன்.